கிட்டத்தட்ட 2000 பேர் சார், 2000 பேர்த்துல பணம் வாங்கியிருக்கிறாரு. இல்லை, அந்த வழக்கில் வந்து கிட்டத்தட்ட 221 பேரில் இது வழக்கு தொடுத்தாங்க. இதில் வந்து இது வந்து மேலோட்டமாக சொல்லப்பட்ட வழக்கு. இது அந்த குறைபாடில் விட்னஸில் பாதிக்கும், அவர் மந்திரியாக இருந்தால் விட்னஸ் பாதிக்குமா இல்லையான்னு சுப்ரீம் கோர்ட்டு தான் கேள்வி எழுப்பினாங்க. அந்த எப்படி நீங்கள் அவருக்கு வந்து நிபந்தனை இல்லாமல் ஜாமீன் கொடுக்கப்பட்டது, அவர் அமைச்சராக சொல்லப்பட்டதா? இல்லை தான். அவர் அமைச்சராக இருக்கணுமா இல்லையா என்பது அவர் வெளிப்படையா வந்து கவர்மெண்ட் ஆபீஸ் இல்ல, என்னோட கேள்வி முன் வச்சு புரிஞ்சுங்க. வெளிப்படையா வந்து டாஸ்மார்க் வந்து கவர்மெண்டோட ஒரு விங்கு, அங்கேயே போய் அமலாக்கத்துறை ரெய்டு நடத்துதுன்னா அந்த அளவுக்கு ஊழலை வந்து அந்த அளவுக்கு பண்ணியிருக்கீங்களான்னு கேட்குறேன். இல்லை, அது அமலாக்கத்துறை தான் முடிவு பண்ணணும். என்ன பண்ணாங்க, எவ்வளோ ஆக்ஷன் எடுத்தாங்க, எவ்வளோ பிடிக்கப்பட்டது, இதெல்லாம் வந்து யாராக இருந்தாலும் தண்டிக்கப்பட வேண்டியது தான். அதில் மாற்று கருத்து இல்லை. இவர் ஏடிஎம்கே, அவர் டிஎம்கேக இல்லை. ஊழல் செய்வதற்காக வருகின்றவர்கள் யாராக இருந்தாலும், புரியுதுங்களா? 2 நாளா நடக்கிற நிகழ்வுலாம் பார்த்தா அமலாக்கத்துறையின் பிடியில் சிக்கி தவிக்கிறாரா? இல்லை, அது அவர் தான் சொல்லணும் சார். என்ன சிக்கி தவிக்கிறாருன்னா கேஸ் பெண்டிங்கில் தானே இருக்கு.